தோல் புற்றுநோயை தொடக்க நிலையிலேயே எளிதில் கண்டறியும் வகையிலான செயற்கை புலனறிவு தொழில்நுட்பத்தை பிரிட்டனைச் சேர்ந்த நிறுவனம் கண்டுபிடித்திருக்கிறது. இதன் மூலம் புற்றுநோயால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் என்று தொழில்நுட்ப நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. உயிரிழப்பை ஏற்படுத்தும் நோய்களில் முக்கியமானதாக புற்றுநோய் திகழ்கிறது. உலகளாவிய அளவில் புற்றுநோயாளிகளில் 40% அளவுக்கு தோல் புற்றுநோய் ஏற்படுகிறது. இந்த நோயால் ஆண்டுதோறும் 20 லட்சம் பேர் முதல் 30 லட்சம் பேர் வரை பாதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் தோல் புற்றுநோயை தொடக்க நிலையிலேயே எளிதில் கண்டறியும் வகையில் செயற்கை புலனறிவு தொழில்நுட்பத்தை பிரிட்டனைச் சேர்ந்த ஸ்கின் அனலிட்டிக்ஸ் என்ற நிறுவனம் கண்டறிந்துள்ளது. டெர்ம் என்ற பெயரிலான இந்த தொழில்நுட்பத்திற்கு பிரிட்டனின் மருத்துவ ஒழுங்குமுறை ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தொழில்நுட்பத்தின்படி ஸ்மார்ட் போன்களில் மிகவும் எளிதான இந்த டெர்ம் செயலியை பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஸ்மார்ட் போனில் டெர்மாஸ்கோப் என்ற படம் பிடிக்கும் கருவியை பொருத்த வேண்டும். இதன் மூலம் நோயாளியின் தோல் பகுதி படம் பிடிக்கப்படும். செயலியில் நோயின் ஒவ்வொரு தன்மையின் போதும் தோல் பகுதி எவ்வாறு இருக்கும் என்பது குறித்த புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கும். நோயாளியின் தோல் பகுதியை படம் பிடித்தவுடன் அந்த புகைப்படத்தை ஏற்கனவே உள்ள புகைப்படங்களுடன் செயலி பொருத்தி பார்க்கும். இதன் மூலம் தோல் புற்றுநோய் உள்ளதா, அவ்வாறு புற்றுநோய் இருந்தால் அது எந்த கட்டத்தில் உள்ளது என்பதை செயலி வெளிப்படுத்தும். இந்த செயலி மூலம் தோல் புற்றுநோயை 99.8% அளவுக்கு துல்லியமாக கணிக்க முடிவதாக ஸ்கின் அனலிட்டிக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் நோயாளிகளை மிகவும் விரைவில் கணித்து புற்றுநோயால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க முடியும் என்று ஸ்கின் அனலிட்டிக்ஸ் நிறுவனத்தின் நிறுவனரும் தலைமைச் செயல் அதிகாரியுமான நீல் டேர்லி நம்பிக்கை தெரிவித்தார். Yeah, DERM is a tool that is another asset we can bring to bear to try and reduce the number of people who die from cancer. When you think about healthcare, it's a very human discipline, and at the end of the day, diagnostics is just one small part of the process. So by using technologies like DERM to be able to assess more patients, find the right patients to get into the dermatologist, we can really drive up the efficiency of our healthcare system and be able to see more patients faster and get them better outcomes. புற்றுநோயை கண்டறிய சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெற்ற உலகின் முதலாவது செயற்கை புலனறிவு தொழில்நுட்பமாக DERM அமைந்துள்ளது. பிரிட்டனில் உள்ள 21 சுகாதார மையங்களில் இந்த கருவி பயன்பாட்டில் உள்ளது. இதுவரை 1,35,000 பேரிடம் பரிசோதனை நடத்தப்பட்டு 13,000க்கும் மேற்பட்டோருக்கு நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக ஸ்கின் அனலிட்டிக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது.